فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி பல்வேறு மதத்தவர்கள் வாழுகிற நாட்டிலே அனைவரும் நல்லிணக்கத்தோடும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டும் வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டு பல வருடங்களாக தமிழகத்திலே நடைபெற்று வருகின்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க முஸ்லிம் அல்லாத நண்பர்களுடைய கேள்விகளுக்கு விடையளிக்கிற நிகழ்ச்சியாக இருந்தாலும் இஸ்லாத்தை பற்றிய ஒரு சிறு அறிமுக உரையோடு நாம் கேள்விகளுக்குள் நுழைவோம். இஸ்லாம் என்ற மார்க்கம் பல்வேறு செய்திகளை உலகத்திற்கு சொன்னாலும் அது சொல்லுகிற முக்கியமான செய்திகளிலே மனித நேயம் முதன்மையான இடத்தை வகிக்கிறது. பொதுவாக மதங்கள் என்று சொன்னால் கடவுளை எப்படி நெருங்குவது, கடவுளை எப்படி வழிபடுவது, கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எப்படி செய்வது, இவற்றை தான் முன்னிலைப்படுத்தி பேசுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை கடவுளுக்கு செய்கின்ற காரியங்களை சொல்லித் தருவது போலவே மனிதர்கள் தங்களுக்குள்ளே நேர்மையாகவும் நியாயமாகவும் நல்ல இணக்கத்துடனும் வாழ வேண்டும். இது ஒரு முக்கியமான அம்சம் என்று இஸ்லாம் போதிக்கிறது. முதலாவதாக இதற்கு இஸ்லாம் எடுத்து வைக்கிற அடிப்படை என்னவென்று சொன்னால், உலகத்திலே யாரும் சொல்லாத சிந்திக்காத கோணத்திலே முதலாக இஸ்லாம் இந்த செய்தியை உலகத்திற்கு சொல்கிறது. என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் மத நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தாலும் தமிழ் மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இன்ன பிற மொழிகளை பேசக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும் இந்தியர்களாக இருந்தாலும் வேறு எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் எல்லோருமே ஒரு தாய் தந்தையின் மூலமாகத்தான் உருவானீர்கள். இஸ்லாம் உலகத்துக்கு சொல்ற செய்தி என்னவென்றால், கடவுள் ஒரு ஜோடியை தான் படைத்தாராம். அந்த ஒரு ஜோடியில இருந்து பல்கி பெருகித்தான் நம்ம பல மதங்களாக பல மொழி பேசக்கூடியவர்களாக பல தேசத்தவர்களாக நம்ம மாறி இருக்கிறோம். இது மனித நேயத்தை சொல்வதில் இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை. இந்த அடிப்படையை ஒத்துக்கொண்டால்தான் நமக்குள்ள மனித நேயமே வரும். இப்ப நம்முடைய மதம் என்ன வேண்டாம் இருக்கட்டும், நம்முடைய மொழி எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும், எங்களுடைய அப்பனும் உங்களுடைய அப்பனும் ஒரு ஆள் என்று சொல்லும் பொழுது நமக்குள்ள என்ன பிறப்பின் அடிப்படையில் என்ன ஏற்றதாழ்வு, நமக்குள்ள பிறப்பின் அடிப்படையில் இவர் வசந்தவர் இவர் தாழ்ந்தவர் சொல்ல இயலுமா? அப்ப ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் பிறந்த ரெண்டு பிள்ளைகள் எப்படி ஒருத்தர் உயர்ந்தவர் ஒருத்தர் தாழ்ந்தவர் சொல்ல முடியாதோ? ஆனா சொல்லலாம், அவங்களுடைய நடவடிக்கைகளை வச்சு சொல்லலாம், அவங்களுடைய உழைப்பை வைத்து சொல்லலாம். ஒருத்தர் படிச்சிருக்காரு ஒருத்தர் படிக்கல, படித்தவர் உசந்தவர்னு சொல்லலாம். ஒருத்தர் நல்ல திறமையா இருக்காரு ஒருத்தர் திறமை இல்லை, அதுக்காக சொல்லலாம். இவர் இந்த ஜாதியில பிறந்ததுனால இவர் உசந்தவர், அவர் அந்த அப்பனுக்கு பிறந்ததுனால தாழ்ந்தவர்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே உறப்பம் தானே வர்றாரு கடைசியில. அப்படின்னு சொல்லி உலகத்துல சர்வ தேசத்துக்கும் ஒரு மனித நேயத்திற்கு பாதை அமைக்கிறது இஸ்லாம். சில பேர் இந்த மனித நேயத்திற்காக வேறு வேறு சித்தாந்தங்களை சொல்லி ஒற்றுமைப்படுத்த பார்ப்பார்கள். எப்படி சொல்வார்கள்? எல்லாருடைய ரத்தமும் சிவப்புன்னு சொல்லுவாங்க. உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு உதிரம் என்றும் சிவப்பு என்றெல்லாம் பாடல் படிக்கிறார்கள்.
அப்ப ரத்தம் நம்ம எல்லாருக்கும் சிவப்பு தானே? ரத்தம் எல்லாருக்கும் சிவப்புண்டா சமத்துவம் வந்துருமா? ரத்தம் எல்லாருக்கும் சிவப்புண்டா மிருகத்துக்கு கூட சிவப்பு தான். அதனால மிருகமும் மனுஷனும் சமமாக முடியுமா? ரத்தம் சிவப்பு என்று சொல்ற சித்தாந்தத்தினால எல்லாம் நமக்குள்ள சகோதரத்துவமோ மனித நேயமோ வராது. இன்னும் சொல்ல போனா ரத்தத்துல குரூப்பே இருக்குது. ரத்தத்துல ஏ இருக்குது, பி இருக்குது, ஓ இருக்குது, அதுல பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கிறது. ரத்தங்கிறது சிவப்புங்கிறது ஒரு மனித நேயத்தை சொல்வதற்குரிய வழிமுறையா? இது எல்லாரும் ஒத்துக்கொண்டா எல்லாரும் சகோதரர் ஆயிட முடியுமா? அப்ப 6 மாடு கழுத குதிரையெல்லாம் சகோதரர் ஆயிடணும். அது சரியான அடிப்படை இல்லை. அடிப்படை என்னன்னு கேட்டா, நம்ம எல்லாருமே இன்னைக்கு 600 கோடி பேர் இருக்கிறோம் உலகத்துல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 500 கோடி பேர் இருந்திருப்போம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 400 கோடி பேரா உலகத்துல இருந்தோம். இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி 300 இருந்திருப்போம், 200 இருந்திருப்போம், 100 கோடியா இருந்திருப்போம், 50 கோடியா இருந்திருப்போம், 10 லட்சமா இருந்திருப்போம், 5 லட்சமா இருந்திருப்போம், அதுக்கு முன்னாடி 2000 இருந்திருப்போம், அதுக்கு முன்னாடி போனா 200 இருந்திருப்போம், அதுக்கு முன்னாடி போனா 20 பேரா இருந்திருப்போம், அதுக்கு முன்னாடி போனா 10 பேரா இருந்திருப்போம், அதுக்கு முன்னாடி போனா 2 பேர்ல வந்து முடியும். இப்படியே குறைச்சிக்கிட்டு போனோம்னு சொன்னா இந்த உலகம் எங்க போய் முடியும்? 2 பேர்ல போய் முடிஞ்சிடும். அப்ப அதுல இருந்தா நம்ம எல்லாரும் பிறந்திருக்கிறோம் ஒத்துக்கொண்டால், உங்க கொள்கை வேறாவும் என் கொள்கை வேறாவும் இருக்கிறதுக்கு அடிச்சுக்கணுமா? நம்ம எல்லாம் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்திருக்கிறோம். எனக்கு பிடிச்ச கொள்கையை நான் எடுத்துருக்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச கொள்கையை நீங்க எடுத்துக்கிறீங்க. இதுக்காண்டி அடிச்சுக்கணுமா? இதுக்காண்டி வெட்டிக்கிட்டு சாவணுமா? அப்படிங்கிற ஒரு பேசிக்கை இஸ்லாம் உலகத்துக்கு எடுத்து வைக்கிறது. அதே மாதிரி இந்த மனித நேயத்தை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய இன்னொரு கான்செப்ட் என்னன்னு கேட்டா, பொதுவாக கடவுளுக்கு செய்யற கடமைகள்னு சில கடமை இருக்குங்க எல்லா மதங்கள்லையும். இப்ப இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் தொழுகை நடத்த வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், ஹஜ்ஜி செய்ய வேண்டும். இதெல்லாம் எங்களுக்கு கடவுளுக்கு செய்யற கடமை. இதே மாதிரி மனுஷனுக்கு செய்யற கடமைன்னு சில கடமை இருக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுளுக்கு செய்யற கடமைகளில் நீங்கள் ஏதாவது குறை வைத்தால் கடவுள் நினைத்தால் மன்னித்து விடுவார். மனிதர்களுக்கு நீங்கள் அநீதி இழைத்தீர்களேயானால், மனிதர்களுக்கு நீங்கள் அக்கிரமம் புரிந்தீர்களேயானால் கடவுள் மறுமையில மன்னிக்க மாட்டார். அந்த மனிதன் மன்னிக்காத வரை கடவுள் மன்னிக்க மாட்டார்னு சொல்லி, நான் ஒருத்தன் அநியாயமா அடிச்சிருக்கிறேன், அவனுடைய சொத்தை பறிச்சிருக்கிறேன், அவன் மீது அவதூறு சொல்லி இருக்கிறேன், கோல் சொல்லி இருக்கிறேன், புறம் பேசி இருக்கிறேன், அவனுடைய சொத்துக்களை சூறையாடி இருக்கிறேன், நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கிறேன், இவனெல்லாம் இறைவன் நாளைக்கு முறையிடுவான் கடவுள்கிட்ட. கடவுளே, இவன் எனக்கு இந்த அநியாயம் பண்ணனா. இப்ப கடவுள் நியாய தீர்ப்பு வழங்கணும். அப்ப கடவுள் என்ன பண்ணுவாரு? என் விஷயத்துல நீ சரியா நடந்தா பத்தாது, தொழுதா மட்டும் போதாது, நோன்பு நோற்றால் மட்டும் போதாதுப்பா, நீ மனுஷனுக்கு செய்யற காரியத்தை ஒழுங்கா செஞ்சியா அப்படின்னு கடவுள் கேட்டு மனிதனுக்கு செய்த தவறுகளை மன்னிக்க மாட்டார் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அதனால நபிகள் நாயகம் சொன்னார்கள், மக்களை பார்த்து கேட்கிறாங்க, திவாலாகி போனவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? திவால்னா இந்த மஞ்சள் நோட்டு சொல்றாங்க பாப்பர், இந்த பாப்பரா போனது யாருன்னு தெரியுமான்னு கேட்கிறாங்க. இப்ப நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள்லாம் சொல்றாங்க, காசு பணம் இல்லாதவன் தான் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இல்ல, அவன் இல்ல. ஒரு மனிதன் நிறைய கடவுளுக்காக தொண்டு செஞ்சிருப்பான், தொழுதிருப்பான், நோன்பு நோட்டிருப்பான், அதனால் நிறைய நன்மைகள் அவனுக்கு கிடைக்கும். அந்த நன்மைகளோடு இறைவன் முன்னாடி நிற்பான். மரணத்திற்கு பிறகு அந்த நன்மைகளோடு கடவுள் முன்னாடி நிற்பான். அதே நேரத்தில் ஒருத்தனை அடிச்சிருப்பான், ஒருத்தனை திட்டி இருப்பான், ஒருத்தனை ஏசி இருப்பான். அவன் முறையிடக்கூடிய நேரத்தில் இவனுடைய நன்மைகளை எல்லாம் பறித்து அவனுக்கு கடவுள் கொடுத்துருவாரு. கடைசியா செஞ்ச நன்மைக்கு பயனற்றவனாக நிற்பான். இவன் தான் திவாலாகி போனவன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் மனித நேயத்திற்கு ஒரு அற்புதமான ஒரு உரைகளை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், மரணத்திற்கு பிறகு, நம்ம எல்லாம் மரணித்த பிறகு கடவுள் விசாரணை மேற்கொள்வார். அது இஸ்லாத்தினுடைய முக்கியமான நம்பிக்கை. அந்த விசாரணையில கடவுள் கேட்பாராம் மனுஷன்ட்ட, ஏன்பா நான் பசியோட உங்ககிட்ட நான் உணவு கேட்டேனே, எனக்கே நீ உணவு தரல? யார்? கடவுள் கேட்பாராம். நபிகள் நாயகம் இதை எங்களுக்கு சொல்லி தர்றாங்க. கடவுள் கேட்பாராம், நான் பசியோட உன்ட்ட சாப்பாடு கேட்டேன்ல, நீ ஏன் எனக்கு சாப்பாடு தரல? அவன் சொல்லுவானா, கடவுளை உனக்கு ஏது பசி, நீ எப்ப என்கிட்ட வந்த?
நான் எப்போ உனக்கு இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு இவன் சொல்லுவானா? அப்ப கடவுள் சொல்லுவாரா, அடே அன்றைக்கு ஒரு நாள் ஒரு ஏழை வரல, உன் வீட்டு வாசல்ல வந்து பசிக்குதுன்னு கேட்கல, நீ அவனை விரட்டி விடல, அவனுக்கு நீ கொடுத்திருந்தேன்னு சொன்னா அங்கே நீ என்னை கண்டிருப்பாய், அதை எனக்கு கொடுத்ததாக நான் அதை எடுத்துக்கொள்வேன். இன்னொருத்தனை கூப்பிடுவார் கடவுள், ஏன்டா குளிர்ல நடுங்கிக்கிட்டு தானே வந்தேன், ஒரு போர்வை தந்தியா எனக்கு அப்படின்னு கடவுள் கேட்பாராம். அவன் சொல்லுவான, கடவுளை உனக்கு குளிரா, நீ என்கிட்ட வந்தியா, போர்வை கேட்டியா, நான் இல்லைன்னு சொன்னா இப்படி நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவான் அவன். அப்ப கடவுள் கேட்பாரு, ஏன்டா அன்னைக்கு ஒரு நாள் மலையில ஒருத்தன் வரல, நடுங்கிக்கிட்டு வந்து ஒரு போர்வை கேட்கல, நீ இல்லைன்னு விரட்டி அடிக்கல அப்படின்னு கடவுள் சொல்வார். சொல்லிட்டு அவனுக்கு ஒரு போர்வை நீ கொடுத்திருந்தா அது எனக்கு கொடுத்ததை நான் எடுத்திருப்பேன், அங்க என்னையும் நீ கண்டிருப்பாய். அப்ப மனிதர்களுக்கு தொண்டு செய்வதும் மனிதர்களோடு நேசமாக இணக்கமாக இருப்பதும் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக களமிறங்கி செயலாற்றுவதும் தான் மனிதநேயத்துடைய முக்கியமான அம்சம். அது இறைவனுக்கு செய்கிற தொண்டு என்று மார்க்கம் இஸ்லாம் சொல்கிறது. மனிதர்களுக்கு செய்கிற தொண்டுகளை கடவுளுக்கு செய்கிற தொண்டாக இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையில் அந்த மாதிரியான ஒரு மனிதநேயம் நமக்கிடையே வர வேண்டும். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த மனிதநேயம்ங்கிற செய்தி உலகத்திற்கு சரியான முறையில் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் சென்றடைய வேண்டும். அதன் மூலமாக ஒரு சமத்துவமும் சகோதரத்துவமும் அண்ணன் தம்பிகளாக பழகக்கூடிய பக்குவமும் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு விரிந்த மனப்பான்மையும் ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம் அந்த மனிதநேயம் தான். இந்த நிகழ்ச்சியில் அந்த அறிமுக உரைக்கு இதோடு நம்ம நிறுத்திக் கொண்டு கேள்விகளுக்குள்ள செல்லலாம். அம்மா கமலம் அவர்கள் அவங்களுடைய ஒரு ஆதங்கத்தை, அதாவது இந்து முஸ்லீம்லாம் ஒற்றுமையா இருந்தா நல்லா இருக்குமே, அது இல்லாம இருக்குதுன்னு கேட்கிறாங்க. அது முத்துப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் அது நல்ல கேள்வி, அது ஒரு கேள்வியை எடுத்துக்கொள்ளலாம். மற்ற ஊர்களில் நல்லா தான் இருக்கிறாங்க. முத்துப்பேட்டை மாதிரியான சில ஊர்கள் அந்த இணக்கம் குறைவாக இருக்கிறது. அதை பூச்சிலாம் முழுவக்கூடாது, என்ன உள்ளது இருக்கிறதோ சொல்லித்தான் ஆகணும். இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில் முழு அளவுக்கு இல்லாட்டாலும் ஒரு சில இந்துக்களுக்கும் ஒரு சில முஸ்லீம்களுக்கும் மத்தியில் ஒரு விரிசலும் ஒரு கசப்பும் இருக்கத்தான் செய்கிறது. அப்ப இதை இருக்கக்கூடாது என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும் என்று கேட்டால் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் மேட்டர் என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம மனிதர்கள் பலதரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் ஒரே மாதிரியாக ஒரு கட்டுக்கோப்புல ஒரு ஒழுங்குல இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. இப்படி பலதரப்பட்ட மக்களை கொண்ட முஸ்லிம்களே அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள்லையும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரியாக இருக்கிறவர்கள் ஒரு விசமிகளும் கொஞ்சம் பேர் கலந்திருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ளேயும் சில விசமிகள் உள்ள இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்து சமுதாயத்துக்குள்ளேயும் அது மாதிரி விசமிகள் இருப்பார்கள். கிறிஸ்தவ சமுதாயம் அது நாடுகள் இல்லாமல் இருக்க மாட்டான். பிரச்சனை எங்கே ஏற்படுதுன்னு கேட்டா, இந்த விசமிகள் பண்ணுகிற சில வேலையினாலதான் பிரச்சனைகளை உருவாகிறது. அப்ப விசமிகள் எப்படி நீங்க எடுத்து பாருங்க, இந்த ஊர்வலங்கள் போக்குவரத்து நடக்கிறது, ஊர்வலத்தில் நடத்தி கொண்டு அதனால விவகாரம் ஆரம்பிக்கிறது. முத்துப்பேட்டை மாதிரி ஊர்களில் பிரச்சனை எங்க வருதுன்னு கேட்டா, மக்களை திரட்டி நம்ம ஒரு ஊர்வலமாக பல தெருக்களில் கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் தான் அதுதான் இசுவாக பிரச்சனையாக ஆக்கப்படுகிறது. இதெல்லாம் எங்க இருந்து இங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, அதை நடத்தி செல்லக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் முஸ்லீம் ஊர்வலமாக இருந்தாலும் இந்து ஊர்வலமாக இருந்தாலும் அதனுடைய தலைவர்கள் நல்ல நோக்கத்தில் அதை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா உள்ளத்துல இருந்து எவனாவது ஒருத்தன் இங்கே இந்த ஊர்வலத்தை இருந்து ஒரு கல் அங்க விட்டாண்டு வைங்க, அது போதுமானதா இருக்கிறது. நமக்குள்ள சண்டை வருவதற்கு அல்ல, அங்கேருந்து ஒரு கல் இங்கே வந்தா போதும். ஊர்வலத்தில் வரக்கூடிய மக்கள்ல 90% நன்மக்கள் இருந்தாலும் ஒரு 10%, 5%, 2% இருந்து 2 கல் போதுமா இல்லையா? முஸ்லீம் ஊர்வலம் போகும்போது ஒரு கல் அங்கேருந்து வந்து விழுந்துன்னு வைங்க, ஒரு செருப்பு விழுந்துன்னு வைங்க, அது போதும். அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய மக்கள் கோபப்பட்டு உணர்ச்சி பூர்வமாக ஒரு கலவரத்தில் இறங்குவதற்கு அது காரணமாக அமைந்து விடுகிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்க எந்த நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தாலும், எந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துவதாக இருந்தாலும், முஸ்லீம்கள் நடத்துவதாக இருந்தாலும், இந்துக்கள் நடத்துவதாக இருந்தாலும்,
நம்மளுக்குள்ள இப்படி 4 பேர் இருக்கிறாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம நல்லா இருக்கிறோம்னு மட்டும் சிந்திக்க கூடாது. நம்ம எப்படி சிந்திக்கணும்? நம்ம ஊர்வலம் திருவள்ளிக்கேணியில ஒரு மீளாது ஊர்வலம்னு போகுது. மீளாது ஊர்வலம் போகக்கூடிய நேரத்தில் அந்த ஊர்வலத்தில் 2 செருப்பு வந்து விழுது. உடனே அங்க ஒரு கலவரம், துப்பாக்கி சூடு. 2 பேர் உடனடியா இடத்துல என்ன செய்யறாங்க, இறந்து போறாங்க. இந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன காரணம்? 2 செருப்பு அந்த ஊர்வலத்தில் வந்து விழுந்ததுதான். இந்த செருப்பு போட்டது யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்த மக்களா, தலைவர்களா? இல்ல, இவனும் ஒருத்தன் இதை ஒரு ஆதாயமா அடையணும்னு நினைக்கிறான். அப்படிப்பட்டவன் என்ன செய்யறான்? அந்த ஊர்வலத்தில் செருப்பை விட்டா அவங்க கொதிச்சிருவாங்க, இந்த ஊர்வலத்தில் செருப்பு வந்தா இவங்க கொதிச்சிடுறாங்க. அவ்வளவு வேணாம். அம்பேத்கர் சிலை, தேவர் சிலை இருக்கு, இதுல எவ்வளவு தலை உருளுக்கு பாத்தீங்களா இல்லையா? அப்ப இதுல என்ன நமக்கு எதுக்கு நான் இதை சொல்றேன்னு கேட்டா, மனிதர்கள் வந்து எல்லா மதங்களிலும் 4 கெட்டவனையும் சேர்த்து கொண்டுதான் நம்ம இருக்கிறோம். நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அவனும் நமக்குள்ள இருக்கிறான். அப்ப நம்முடைய எந்த ஒரு ஊர்வலம் பிரச்சனை நடக்கக்கூடிய நேரத்தில் அப்படிப்பட்டவனும் இருந்து அவனால் எதுவும் வந்துவிடக் கூடாது என்பதுல முஸ்லிம்களும் கவனம் செலுத்தி இந்துக்களும் கவனம் செலுத்தினால் ஒரு விவகாரம் இது உரிமை பிரச்சனை பேசக்கூடாது. உதாரணமா இந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு தெருவு, முஸ்லிம்கள் மீளாது ஊர்வலம் அந்த இடத்துல வர்றான். அவன் பாட்டுக்கு ஒழுங்கா தான் வருவான். அதுல 2 பேர் எவனாவது இருந்துகிட்டு இந்துக்கள் மனசு போன்ற மாதிரி 2 கோஷத்தை விடுவான். அந்த 2 பேர் யார் நமக்கே தெரியாது, கூட்டிட்டு வந்தவனுக்கே தெரியாது. இது உடனே ரசாபாசத்தை ஏற்படுத்தி என்னவாயிரு, பிரச்சனை உண்டாயிரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, நாளைக்கு எதுல எல்லாம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதோ அதை தவிர்ப்பதற்காக வேண்டி ஒரு ஒழுங்குக்கு உட்பட்டு, சரி இதுல நம்ம கூட்டிட்டு போறோம், இவன் போய் அவனை திட்டுற மாதிரி ஒரு வாசகத்தை விட்டுறக்கூடாது, அவன் வந்து இவனை திட்டுற மாதிரி ஒரு வாசகத்தை விட்டுறக்கூடாது. அதனால நம்ம எந்த பகுதியில் போனால் இவர்கள் விஷமம் செய்ய முடியாதோ அந்த மாதிரி நம்ம போயிட்டோம்னு சொன்னா பிரச்சனை ஏற்படுமா? ஏற்படுறதுக்கு வழியே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், நாங்க முஸ்லிம்கள் எங்களுக்கு உரிமை இருக்கிறது, நாங்க இந்துக்கள் எங்களுக்கு உரிமை இருக்கிறது, நாங்க எங்க வேண்டாலும் போவோம். எங்க வேண்டாலும் போறதுங்கிறது வேற, 100 பேரை கூட்டிக்கிட்டு போறதுங்கிறது வேற. கூட்டிக்கிட்டு போற 100 பேர் ஏதாவது பண்ணிட்டா நம்மளால கண்ட்ரோல் பண்ண இயலுமா? கூட்டிக்கிட்டு போற வரைக்கும் தான் வருவான். டென்ஷன் ஏறிச்சுன்னு வைங்க, கூட்டிக்கிட்டு வந்தவர்களாலே அவனை கண்ட்ரோல் பண்ண இயலாது. அப்புறமேல அவங்க கையில் அந்த மக்கள் இருக்க மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனை ஏற்படுற வரைக்கும் தான் பேசாம வந்துட்டு இருப்பாங்க. ஏதாவது நடந்துருச்சுன்னு சொன்னா முஸ்லீம் தலைவர்களாலையும் இவங்களை கட்டுப்படுத்த இயலாது, இந்து தலைவர்களாலையும் அவங்களை கட்டுப்படுத்த இயலாது. இது நடக்குதா இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, வந்த பின்ன தவிப்பவன் வந்து ஏமாளிங்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட நல்ல அறிவை கொண்டு சிந்திக்கணும். நம்ம இந்த காரியத்தை செய்ய போறோமே, இதுல வந்து இதுல இப்படி போவது இணக்கத்தை ஏற்படுத்துமா, இப்படி போவது இணக்கத்தை ஏற்படுத்துமா, இப்படி போவது இணக்கத்தை ஏற்படுத்துமா, எது இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது என்று சிந்தித்து அந்த வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டோமையானால் எல்லா சமுதாயமும் பிரச்சனைக்கு இடமே கிடையாது, சண்டை சச்சரவுக்கு இடமே கிடையாது. இப்ப சென்னையெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, விநாயகர் ஊர்வலமா இருந்தாலும் சரி, மீளாது ஊர்வலமா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணி விட்டுறாங்க? மத அடிப்படையில் ஒரு கும்பலாக மக்கள் வாழ்றாங்களே, அந்த பக்கம் முஸ்லீம்களே விட மாட்டாங்க, இந்துக்களே விட மாட்டாங்க, ரோட்ல விட்டுருவாங்க. கடை வீதியில போ, கடைகளை அடைச்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஊர்வலம் வருகின்றவன அப்ப கடை வீதியில பாட்டு ரோட்ல பத்தி போய் கத்திட்டு போக வேண்டியதான். இது யாரையும் பாதிக்காது. அதே நேரத்தில் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல போவதாக இருந்தால் நம்ம ஒழுங்கா போனா கூட 4 விசமி எதையாவது பண்ணிவிட்டான்னு சொன்னா அப்புறம் வந்து அங்கிட்ட 4 விசமி இருப்பான், இங்கிட்ட 4 விசமி இருப்பான். துவக்கி வைக்கிறது தான் விசமியா இருப்பான். அப்புறமேல இறங்குறது எல்லாருமே இறங்கிடுவான். சேஃப்டி மேட்டரா போயிருது. அப்புறமேல என்ன ஆகுது? ஆரம்பிக்கிறது 2 விசமியினால ஏற்படும். அதுக்கப்புறம் ஏற்பட்ட பிறகு என்ன ஆகும்னு கேட்டா சமூக பாதுகாப்புங்கிற ஒடியாந்துடும். எல்லாரும் சேர்ந்துருவான். இல்லாட்டி நம்மளை தனிமைப்படுத்திடுவாங்களோ, முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் நிற்பான், இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து இன்னொரு பக்கம் நிற்பான். ஆரம்பிச்சுதான் இது நமக்கு தேவையா? இதனால என்ன பலனை கண்டிருக்கிறீங்க? இப்படி எல்லாம் அடித்து கொண்ட காரணத்தினால, சண்டை போட்டு கொண்ட காரணத்தினால நம்ம சாதித்தது என்ன? எதை அடைஞ்சிட்டோம்? என்னத்தை ஒரு முன்னேறி இருக்கணும் அப்படின்னு நம்ம சிந்தித்து அதை வந்து 2 தரப்புல உள்ளவர்களும் உணர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி, சரி இன்னென்ன காரியங்களை இப்படி இப்படி எடுத்துக்கொள்வோம், ஒரு சமூக ஒப்பந்தம்.
சமுதாய ஒப்பந்தம் போட்டுக்கொள்ளணும். இன்னும் நமக்குள்ள நம்ம ஒரு ஊர்ல வாழ்றோம், அண்ணன் தம்பியா வாழ்றோம், உங்களுக்கு நாங்க உறுதுணையா இருக்கணும், எங்களுக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி முன்னாடியே பிரச்சனைகள் வருவதற்கு முன்னாடியே சுமூகமான சூழ்நிலை நிலவுமே அந்த காலகட்டத்திலேயே பேசி ஒரு சுமூகமான முறையில் சமுதாய ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு அந்த ஒப்பந்தத்தை மீறுவது இல்லை என்று ரெண்டு தரப்புலையும் உறுதியாக எடுத்துக்கொண்டோமையானால் கண்டிப்பாக நம்மால் என்ன செய்ய முடியுத தவிர்க்க இயலும். அண்ணன் தம்பிகளாக பழையபடி வாழ முடியும். ஒரு 2 வருஷம் அதை கடைப்பிடிச்சு காட்டிட்டீங்கன்னா அப்புறம் விசந்திகள் ஊடுருவ முடியாது. இதை கவனத்தில் கொண்டு பல பல எல்லா மதங்களையும் நான் கெட்டவன் இருக்கிறான், இவன் ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவாங்கிறத புரிந்து நம்ம திட்டங்களை வகுக்கணும். அதான் ஒற்றுமைக்கு உள்ள சரியான. என்னுடைய பெயர் பாலசுப்ரமணியன். என்னுடைய கேள்வி, அதாவது உலக நாடுகளிலே மிக அதிகமான நாடுகளை தன்வசப்படுத்தி கல்ஃப் கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய குவைத், துபாய், சவுதி, ஈராக், ஈரான் என்ற நாடுகளெல்லாம் முஸ்லிம் மக்கள் பெரிதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கை முறையிலே சவுதியிலே ஒரு சட்டம், முஸ்லிம் மன்னர், முஸ்லிம் மக்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஒரு சட்டம், திருடினால் கையை வெட்டுவது, கொலை செய்தால் அதற்கு தலையை வெட்டுவது, இன்னும் கொடூர தண்டனைகள்லாம் உள்ள ஒரு முஸ்லிம் நாடு சவுதி. ஆனால் குவைத், துபாய் என்ற நாடுகளிலே நம்ம மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அனைத்து விஷயங்களும் அங்கே பரிமாறப்படுகின்றன. ஆக அதுவும் முஸ்லிம் நாடுகள் தான். இதை ஏற்றுக்கொள்வது எப்படி என்று நீங்கள் எனக்கு விளக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னொன்றும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஈராக் நாடு முஸ்லிம்கள் வாழ்ந்த நாடு. அதில் மிகப்பெரிய சதாம் ஹுசைன் என்ற மிகப்பெரிய ஒரு மாமனிதர் அந்த நாட்டை பரிபாலித்தார். அவரை அமெரிக்க ஏகாதிபத்தியம் பிடித்து வீணாக சண்டையிட்டு தலையிட்டு அந்த நாட்டையே சீரழித்து அவருக்கு மரண தண்டனையும் வழங்குகின்ற இந்த நேரத்தில் ஒரு பகுதி முஸ்லிம் அவரை இந்த மரண தண்டனை விதிக்கக்கூடாது என்று உலக நாடுகள் முழுக்கதும் முஸ்லிம்களும் சரி முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் எதிர்க்கிறார்கள். ஆனால் அந்த ஈராக் நாட்டிலே ஒரு பகுதி பிரிவினர், அது முஸ்லீமை சேர்ந்தவர்கள் விழா எடுக்கிறார்கள், மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறார்கள். இதை பற்றிய விளக்கம் எனக்கு தேவை. அதாவது ஐயா பாலசுப்ரமணியம் அவர்கள் உலகத்தில் இருக்கிற முஸ்லிம் நாடுகளுக்கு மத்தியில் நிலவுகிற வேறுபாடுகளை இங்கே சுட்டி காட்டினார். ஃபர்ஸ்ட் வேறுபாடு என்னன்னு கேட்டா, சவுதி அரேபியாவில் குற்றங்களுக்கு கடும் தண்டனை கொடுக்கப்படுகிறது. திருடினால் கையை வெட்டிடுவாங்க, கொலைக்கு கொலை தான், கண்ணுக்கு கண்ணு தான். என் கண்ணை ஒருத்தர் நோண்டிட்டாருன்னு சொன்னா அரசாங்கம் அவரை பிடிச்சி அவருக்கு தான் நோண்டிடும். அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பக்கம் சவுதி போன்ற நாடுகள்ல இருக்கிறது. துபாய் போய் சேர்ந்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி சட்டங்கள் அங்கே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எல்லா விதமான தீமைகளுடைய கேள்விகளாக இருக்கிறது. ஏன் இந்த மாதிரி முஸ்லிம் நாடுகளுக்குள்ள வேறுபாடு என்பது ஐயா அவர்களுடைய முக்கியமான கேள்வி. முதல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் என்னங்கிறது நம்ம விளங்கிக்கணும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குற்றங்களுக்கு கடும் தண்டனை தான் கொடுக்க வேண்டும், அப்பதான் குற்றங்கள் குறையும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த குற்றங்களுக்கு லேசான தண்டனை கொடுக்கறதுனாலதான் உலகத்துல குற்றச்செயல் அதிகரிக்குது. இப்ப திருடர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கைது செய்யப்படுறாங்க. நீதிமன்றத்தில் போய் அவங்களுக்கு 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் ஏதோ ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு அவன் திருடுறானா இல்லையா? ஒரு தடவை திருடுறான், பிடிச்சி கொண்டே ஜெயிலில் போடுறோம், வெளியே வர்றான், மறுபடியும் திருடுறான், மறுபடியும் திருடுறான், மறுபடியும் திருடுறான். பேப்பரில் பார்த்தோம்னு சொன்னா இப்படி நம்பர்கிட்ட சொல்றாங்க, 57 முறை திருடியவர் மீண்டும் கைது. 57 முறை அவன் திருடி இருக்கிறான், 57 முறை கைது செய்யப்படுறான், 57 முறை தண்டிக்கப்பட்டிருக்கிறான், 58வது திருடுறான். அப்ப நீங்க தண்டனை கொடுக்கறது எதுக்கு? இது மாதிரி அவனும் செய்யக்கூடாது, அடுத்தவனும் செய்யக்கூடாது. தண்டனை எதுக்கு கொடுக்கணும்னு கேட்டா அவனும் இது மாதிரி செய்யக்கூடாது, அடுத்தவனும் செய்யக்கூடாது. நம்ம என்ன பண்றோம்? இந்த சிறைச்சாலையில் உள்ளவர்களுக்கு என்னென்ன வசதி செய்து கொடுக்கலாம்னு திட்டம் போடுறோம். சிறைச்சாலையில டிவி பார்க்க வசதி, சிறைச்சாலையில இப்ப சிக்கன் எல்லாம் கொடுக்குறாங்களா? இப்ப வாரத்துக்கு 2 நாளைக்கு சிக்கன் கொடுக்கலாமா, அவங்களுக்கு அது கொடுக்கலாமா, இது கொடுக்கலாமா, மணி அடிச்சா சோறு மாமியார் வீடுன்னு பாட்டு பிடிக்கலாம்.
மணி அடிச்சவனும் சோறு மாமியா வீட்டில் கூட கிடைக்காது. காலைல 7 மணிக்கு டிஃபன் தருவாங்களா மாமியா வீட்டில், ஜெயிலில் கொடுப்பாங்க. பகல் சாப்பாடு 12 மணிக்கு கிடைக்குமா, ஜெயிலில் தான் கிடைக்கும். ராத்திரி சாப்பாடு 6 மணிக்கே கிடைக்கும். அப்போ 6 மணிக்கு பிறகு படுத்தது செய்யலாம், 12 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த மாதிரியான வசதிகளோடு இருந்தால் அவன் மேலும் திருடிட்டு உள்ள போகத்தான் நடப்பான். இதனால ஒரு நன்மையுமே ஏற்படலை. நம்ம கொடுக்குற தண்டனையினால திருட்டு குறைஞ்சிருக்கிறா? வகை வகையான டெக்னிக்கை பயன்படுத்தி திருடுவாங்க. முகமூடி கொள்ளைங்கிறான், கிரில் கொள்ளைங்கிறான், ஓடுற ரயிலில் கொள்ளைங்கிறான், ஓடுற பஸ்ஸில் கொள்ளைங்கிறான், கத்திய காட்டு கொள்ளைங்கிறான், என்னென்ன வகை இருக்கோ அவ்வளவு இன்னைக்கு கொள்ளை நடந்து கொண்டே இருக்கிறது. யாருக்கும் பயம் வர மாட்டேங்குது. அதே மாதிரி கொலை செய்யறான்னு வைங்க, கொலை செய்யறதுக்கு என்ன தண்டனை கொடுக்குறோம்? அதிகபட்சமாக ஆயுள் கொடுக்குறோம். மரண தண்டனைங்கிறது ரொம்ப 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 அரிதான கேஸுகளுக்கு தான் மரண தண்டனை கொடுக்குறோம். பெரும்பாலும் ஆயுள் தண்டனை நிரூபிக்கப்பட்டால் அதை கொடுக்குறோம். ஆயுள் தண்டனைக்கு என்ன அர்த்தம்? சட்டத்தில் 14 வருஷம் எழுதியிருக்கிறான், அதை 10 வருஷமா ஆக்கிட்டான். இப்போ அதுல என்ன செய்வோம்? அண்ணா பிறந்த நாள், காந்தி பிறந்த நாள், அவர் பிறந்த நாள், இவர் பிறந்த நாள் சொல்லி அதுக்கு கொஞ்சம் கழிப்பான். அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு 6 மாசம் லெஃப்ட் பண்றது, தள்ளுபடி போடுவாங்கல்ல கடைகள்ல, அது மாதிரி தண்டனையில என்ன செய்வது? டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. கடைசியில் கொலை பண்ணவன் 3 வருஷத்துக்கு வெளியே வந்துடும், 4 வருஷத்துல வெளியே வந்துடும். பேர் தான் ஆயுள் தண்டனை. அவன் 4 வருஷம் 5 வருஷத்துல ஏதாவது சொல்லிட்டு என்ன செய்யறான்? வெளியே வந்துடுறான். இப்ப நம்ம என்ன பார்க்கணும்? என்னுடைய தகப்பனார ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கிறான். கொலை பண்ணுனா எனக்கு நியாயம் தரணுமா இல்லையா? ஏன் தகப்பனார கொலை செஞ்சதுக்கு நியாயம் என்ன தெரியுமா? நான் மனநிறைவு அடைய வேண்டும். அதுதான் எனக்கு வழங்குற நியாயம். இறந்தவரோட உயிரை கொடுக்க இயலாது. ஆனால் என் தகப்பனார கொலை செஞ்சு இருந்தால் நான் அவனுக்கு கொடுக்குற தண்டனையை பார்த்து இந்த மனநிறைவு அடையணும். மனநிறைவு அடையலன்னு வைங்க, நான் என்ன செய்வேன் தெரியுமா? அவன் ஜாமீனில் வரும்போது ஒரே போட போட்டுருவான். ஏன் இவங்க என்ன செய்ய போறாங்க? 3 வருஷம் ஜோறு போடுவாங்க, நம்ம பேசாம நம்ம காலி பண்ணிடுவோம். திருப்பி கொலை செய்யலாம். கோர்ட்டு வாசல்ல கொலை நடக்கிறதுக்கு என்ன காரணங்கிறீங்க? பாதிக்கப்பட்டவன் இது நியாயம் கிடைக்காதுன்னு நினைக்கிறான், அவனை அறுவாலை தூக்குவான். ஏன் அப்பனை கொண்டு நான் தானே கொள்ளுவேன், அரசாங்கம் கொலை பண்ணா இவன் அறுவாலை போனா தூக்க மாட்டான். அப்ப இந்த கொலை செய்தவர்களுக்கு கடும் தண்டனை கொடுத்தால் கொலை குறையும். திருட்டுறவனுக்கு இப்ப கையை வெட்டிட்டு என்ன வைங்க, இஸ்லாத்தில் சொல்லப்படுது கையை வெட்டுறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? அநியாயத்துக்கு ரூபாய்க்கான கையை வெட்டணுமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இது எப்படி நீங்க பார்க்கணும் தெரியுமா? திருடு கொடுத்தான்ல அவன் நிலையிலிருந்து பார்க்கணும். திருடு கொடுத்தவன் அவனுடைய தகப்பனார கொண்டாடி கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வட்டிக்கு மாறுவேட்ட வட்டி கடன் வாங்கி மருந்து வாங்க ரூபாயை கொண்டு போயிருவான். அதை அடிச்சு போயிடுவாங்க. அதனால கொண்டாடி இறந்து போயிடுவான். அதனால அவன் அப்பா இறந்து போயிடுவான். அப்ப மருந்து வாங்க கொண்டு வர காசை எடுத்துட்டு போயிட்டானே, அவன்கிட்ட போய் கேட்கணும் அவனை என்ன செய்யலாம், தலையை சீவனான்னு அவன் சொல்லுவான். அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் கொஞ்சமாச்சும் கொடுக்கணுமா இல்லையா? இப்ப கையை வச்சிருந்தா என்ன நினைக்கணும்னா, இப்படி நிறைய பேருக்கு கை இல்லாமல் போயிருமே அப்படிலாம் போவாங்க. ஒரு ஆளுக்கு கையை வச்சு டிவியில காட்டினா அது ஒரு 5 வருஷத்துக்கு வேலை செய்யும். திருநாத்தான கையை வச்சுருங்க, திருட மாட்டான. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தினம் திருடிக்கிட்டே இருப்பான், ஒரு நாளைக்கு 100 பேர் கையை வச்சுக்கிட்டு என்ன அவருன்னு கேட்குறீங்க. அதெல்லாம் தத்துவத்துக்கு வேண்டாம், நல்லா இருக்கும். நடைமுறைக்கு வருமா? ஒரு பயில கையை வெட்டி தொலைக்காட்சியில காட்டி இவன் தான் திருட்டு பைய, இவனை கையை வெட்ட போற எல்லாரும் பாருங்கன்னு சொன்னா நாளைக்கு நான் திருட நினைச்சாலும் திருடுவேனா? நம்ம கை போயிருவேன்னு பயப்படுவான்ல. அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, குற்றங்கள் குறைவா இருக்கணும்னா கடும் தண்டனை. நீங்க பார்க்கலாம், உலகத்துல 3 நாடுகள்ல தான் குற்றங்கள் குறைவா இருக்கிறது. ஒண்ணு சவுதி அரேபியா, ரொம்ப கம்மியா தான் கொலை நடக்கும். திருட்டுங்கிறது ரொம்ப 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 கம்மியாக தான் நடக்கும். மற்றவங்க ஒப்பிட்டு பார்க்கணும், இல்லைன்னா சொல்லலாது. கெட்டவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் இருப்பான். அதே நேரத்தில் குறைந்த அளவு நடக்கும். அதே மாதிரி சிங்கப்பூர்ல குற்றங்கள் குறைவா நடக்கும், சைனாவில் குற்றம் குறைவா நடக்கும். அங்கெல்லாம் குற்றவாளிகளுக்கு கடும் போக்கு. உலகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா கடுமையான முறையில் அவங்களால எந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, ஹெராயின் பொருள் கொண்டு போனா சிங்கப்பூர்ல மரண தண்டனை கொடுத்துறாங்க. அப்ப கடும் தண்டனை கொடுக்கிற காரணத்தினால அந்த நாடுகளில் குற்றம் ரொம்ப கம்மியா இருக்குது. புள்ளி விவரம் சொல்லும் பொழுது கடும் தண்டனை கொடுப்பதுதான் சரியான நிலைப்பாடு. சவுதி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த குர்ஆன்ல உள்ளபடி நபிகள் நாயகம் சொன்னபடி அந்த சட்டத்தை அமல்படுத்துறாங்க. மற்றபடி துபாய் குவைத் எல்லாம் முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி புரிகிறாங்களே தவிர அவங்க இஸ்லாத்தை பேணக்கூடியவர்கள் கிடையாது. சவுதியை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்ல உள்ளபடி நாங்கள் நடப்போம், நபிகள் நாயகம் சொன்னபடி நடப்போங்கிறத ஒரு கொள்கையா கொண்டிருக்கிறாங்க. இந்த வேறுபாட்டுக்கு அதுதான் காரணம். அடுத்து
முஸ்லீம் நாட்டில் சதாம் ஹுசேனுக்கு வந்து என்னங்க மரண தண்டனை கொடுக்க அமெரிக்கா, இதை எல்லாரும் எதிர்த்தாங்க. முஸ்லீம்கள்ல சில பேர் கூட அதை ஆதரிக்கிறாங்களே, அது ஏன்னு கேட்கிறாரு. முஸ்லீம்களுக்கு மத்தியில் உள்ள அந்த முரண்பாட்டையும் குழப்பத்தையும் அவங்க கேட்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சதாம் ஹுசேனை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆளுகையில் இருந்த ஈராக்கை அமெரிக்கா ஆக்கிரமித்ததை நம்ம தப்புன்னு சொல்றோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அமெரிக்கா பண்ண அட்டூழியத்துக்கும் அராஜகத்திற்கும் கணக்கே கிடையாது, அது தனி விஷயம். அதே நேரத்தில் வந்து சதாம் ஹுசேனை வந்து நம்ம ஒரு மாமனிதர் என்றோ ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளர் என்றோ சொன்னால் அது தவறுங்க. அதை விட அமெரிக்கா அதிகமாக செஞ்சிருக்கு. கம்பேர் பண்ண அமெரிக்காவோட ஒப்பிட்டால் சதாம் பரவாயில்லைன்னு சொல்லலாமே தவிர சதாம் வந்து அந்த நாட்டு மக்களுக்கு முழுக்க முழுக்க நல்லது செஞ்சார்னு சொல்ல முடியுமானா முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் சதாம் ஹுசேன் செஞ்ச தப்பா இருந்தாலும் சரி, நான் செஞ்ச தப்பா இருந்தாலும், நீங்க செஞ்ச தப்பா இருந்தாலும் முறையாக விசாரித்து தண்டிக்கப்பட வேண்டும். இப்ப நடக்கிறது முறையான விசாரணை. நம்ம எதுக்கு நம்ம மறுக்கிறோம்? சதாம் ஹுசேனுக்கு மரண தண்டனை அளித்ததை எதிர்த்து நாங்கள் கூட போராட்டங்கள்லாம் செஞ்சிருக்கிறோம். எந்த அடிப்படையில் செய்யறோம்? சதாம் ஹுசேன் உத்தம புத்திரன் என்று நாங்கள் செய்யல. எதுக்கு செய்யறோம்னு கேட்டா, ஈராக்கில் இருக்கிறது ஈராக் மக்களுடைய அரசாங்கம் இல்லை. அங்க உள்ள நீதிமன்றம் ஈராக் மக்களால் உருவாக்கப்பட்ட நீதிமன்றம் இல்லை, அமெரிக்காவுடைய கைப்பாவை. அமெரிக்கா இந்த தீர்ப்பு தான் சொல்லணும் என்று எழுதி கொடுத்து அதை வாசித்து ஒரு நீதிமன்றம் விசாரணை நடப்படல, வழக்கறிஞர் வைக்க முடியல. அவருடைய வழக்கறிஞர்கள்லாம் சுட்டு கொள்றாங்க, ஒவ்வொரு வழக்கறிஞரா சுட்டுக் கொல்லப்படுறாங்க. நீதிபதி தீர்ப்பை எழுதி இதைத்தான் வாசிக்கணும்னு கேட்கிறாங்க, அவர் மறுக்கிறாரு, அவரை கொண்டு போடுறாங்க. ரெண்டாவது நீதிபதி போடுறாங்க, அவர் மறுக்கிறாரு. மூணாவது ஒரு ஆளை போட்டு இந்த தீர்ப்பு தான் தரணும்னு சொல்லி எழுதி கொடுத்து செஞ்சதுனால எந்த ஒரு குற்றவாளியும் சட்டத்தின்படியும் சரியான விசாரணையின்படியும் தண்டிக்கப்படணும். அமெரிக்கா வந்து ஈராக்கில் கண்டிக்கிறது ரைட்டு இல்லை, அதுக்கு தான் நம்ம கண்டிக்கணுமே தவிர சதாம் ஹுசேன் ரொம்ப ஒரு நல்ல அக்கறைக்கு இல்லாத ஒரு ஆளுங்கிற அடிப்படையில் நம்முடைய கண்டனம் இருக்கக்கூடாது. அந்த மக்கள் ஒரு நாட்டில் உள்ளவர் செஞ்ச அநியாயத்தை வெளியில உள்ளவன் தீர்மானிக்கிறத விட அந்த நாட்டு குடிமக்களுக்கு தான் நல்லா தெரியும். நம்ம வெளியே உட்கார்ந்துக்கிட்டு பேசுறோம், ஈராக்கில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டவங்க ஆர்ப்பாட்டம் பண்றான், எங்களுக்கு அநியாயம் பண்ணிருக்கிறோம், அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்பான். அதனால பாதிக்கப்பட்ட யார் அநியாயம் செஞ்சாலும் அநியாயக்காரர்கள் தான். ஆனா அமெரிக்காவோட அடாவடித்தனத்தை நம்ம கண்டிக்கிறோம். இதான் அதுல உள்ள வேறுபாடு. நான் மன்னார்குடிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் துர்கா. மதம் மாறினாதான் ஒரு இந்துக்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. உங்களோட இஸ்லாம் முறைப்படி நாங்கள் மதம் மாறணும்னு நீங்கள் கேட்குறீங்க, அது ஏன் அது மாதிரி கேட்குறீங்க? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. நம்ம என்னதான் மத நல்லிணக்கம் என்று பேசிக்கொண்டாலும் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில் கல்யாணம் நடக்கிறது இல்லை. அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணாலும் பொண்ணு கல்யாணம் பண்ணாலும் நீங்கள் மதம் மாறினா தான் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து குடும்பத்தில் கல்யாணம் பண்ணுவது என்பது ரெண்டு பேரும் காலாகாலத்துக்கும் சந்தோஷமாக இருப்பதற்கு தான் கல்யாணம் பண்ணுறோம். அவங்களுக்கு இடையில எதிர்காலத்தில் பிரச்சனைகள் வந்துடக்கூடாது, மகிழ்ச்சியாக அவங்க வாழணும், அதுக்கு தான் கல்யாணம். இந்த மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இரண்டு பேரும் இருவேறு மதங்களை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மத்தியில் நிறைய சட்ட சிக்கல்களும் குழப்பங்களும் எதிர்காலத்தில் ஏற்படும். அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது? இவர் ஒரு பேரை சொல்லுவார். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஒண்ணுமே தெரியாது. இந்த கல்யாணம் பண்ண ஆரம்பத்தில் அவங்க செய்யற தப்பு பூரா அவங்களுக்கு நல்லதா தெரியும், இவங்க செய்யற தப்பு அவங்களுக்கு நல்லதா தெரியும். இது வந்து எப்ப கொஞ்ச நாளைக்கு ஒரு 6 மாசத்து வரைக்கும் வண்டி ஓடும். அதுக்கப்புறம் யதார்த்தம் புரிய ஆரம்பிச்ச உடனே எல்லாமே என்ன செய்யும்? வேறுபாடாவே தெரியும். அப்ப அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது? அதுல சண்டை வரும். குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்கறது? பள்ளிவாசலுக்கு அனுப்புறதா, கோவிலுக்கு அனுப்புறதா? இல்ல நான் பள்ளிக்கு தான் அனுப்புவேன், நான் கோவிலுக்கு தான் அனுப்புவேன். இதை காரணம் காட்டி நாளைக்கு தெரிஞ்சுக்குவாங்க. இதனால என்ன அவங்களுக்குள்ள குழப்பங்கள் ஏற்படும். அது மட்டும் குழப்பம் ஏற்படாது. அப்ப வழிபாட்டு முறையில இவங்க ஒண்ணு வழிபடுவாங்க, அவங்க ஒண்ணு வழிபடுவாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆரம்பத்தில் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் அந்த முதல் 6 மாதங்கள்ல எதுவுமே தெரியாது. எல்லா தப்பும் தப்பா தெரியாது, எல்லா நல்லதா தெரியாது. அது ஒரு தனி ஒரு உலகம் வைங்களேன். அந்த காலகட்டம், அந்த பருவம் கடந்த பிறகு ஆளு யதார்த்தம் புரிய ஆரம்பிச்சிடும். இது நடக்கிறது.
அதே மாதிரி வந்து சொத்துரிமை, வாரிசுரிமை இதுவெல்லாம் இருக்கிறது, சட்டத்தில் இருக்கிறது, இஸ்லாமிய சட்டத்தில் இருக்கிறது, இந்தியாவுடைய சட்டத்தில் இருக்கிறது. ஒரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்னொரு மதத்தை சேர்ந்தவர்கள் வாரிசாக முடியாது அப்படின்னு சட்டம் இருக்கு, இஸ்லாத்திலையும் இருக்கிறது. இந்தியாவுடைய சட்டத்திலையும் சொத்துரிமை சட்டத்திலையும் மதம் மாறி இருந்தார்களே ஆனால் இவற்றிலிருந்து அவருக்கு கிடைக்காது, அவற்றிலிருந்து இவருக்கு கிடைக்காது. இப்ப தகப்பனாரு இந்துவா இருக்கிறாரு, மகன் முஸ்லீமா மாறிட்டாரு, தகப்பனார் சொத்துல மகனுக்கு பங்கு வராது. நீ மகனா இருந்தா கூட மதம் வேற, அதனால கிடைக்காது சட்டம் இருக்கிறது. இப்ப இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னா இவங்க சொத்து அவங்களுக்கு கிடைக்காது, அவங்க சொத்து இவங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி உள்ள காலமெல்லாம் உழைச்சி சந்தோஷமா இருந்து அந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுவதற்கும் வழி இருக்கிறது. இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு சரிந்து ஒத்துக்கொண்டோமே ஆனால் எதிர்காலத்தில் அவர்களுக்கு மத்தியில் சங்கடங்களும் சண்டைகளும் குழப்பங்களும் ஏற்படும். ஒரு கொள்கையில் என்ன, கடவுள் கொள்கை என்பது இஸ்லாத்திற்கும் மற்ற மதத்திற்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இஸ்லாம் சொல்லுது ஒரு கடவுள் தான் சொல்லி, மற்ற மதங்கள் வந்து அந்த ஒரு கடவுள் தான் என்பதில் அவ்வளவு உறுதியாக மேலோட்டமா சொல்றாங்க. மேலோட்டமா சொன்னாலும் உறுதியா கிடையாது, பல கடவுளையும் வணங்கி கொண்டுதான் ஒரு கடவுள்னு சொல்றாங்க. அதுல ஒரு பெரிய வேறுபாடு இருக்கும் பொழுது அதுலயே சண்டை வர ஆரம்பிச்சிடும், அதுலயே பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டே மையமா வைத்துக் கொண்டு அவங்களுக்குள்ள விவகாரங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். இதை தீர்த்து வைக்கவும் இயலாது. ஒரு ஜமாத்தாகவோ ஒரு சமுதாய அமைப்பாகவோ இருந்தால் கூப்பிட்டு விசாரிக்க வாச்சும் செய்யலாம். இவங்க ஒரு சமுதாயம் அவங்க ஒரு சமுதாயம் தான், பேச்சுவார்த்தை நடத்தியா தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியாது. எல்லாரும் முஸ்லீமா இருந்தாங்கன்னு வைங்களேன், ரெண்டு பேரும் கூப்பிட்டு வச்சு இப்படி நடந்துட்டேன்னு சொல்லலாம். ரெண்டு பேரும் இந்துவா இருந்தாங்கன்னு வைங்களேன், நீங்களும் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணலாம். அவங்க ஒன்னாவும் இவங்க ஒன்னாவும் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய பிரச்சனை யார் தீர்த்து வைப்பார்? யார் சொன்னா அவங்க கேட்பாங்க? அதுவும் நடக்காது. அதனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, கொள்கையில் மாறுபாடு இருந்தால் திருமண உறவு வேண்டாம். கொள்கையில் வேறுபாடு இருக்கக்கூடியவர்கள் திருமணம் செய்தால் அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது என்பதற்காக வேண்டி இஸ்லாம் இந்த அறிவு மேலோட்டமா பார்த்தா நல்லிணக்கமா தெரியும். ஆழமான வந்து பார்த்தோம்னு சொன்னா இல்லற வாழ்க்கையுடைய அர்த்தம் இல்லாம போயிடும். இப்படி கூட நீங்க எடுக்கல, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இஸ்லாத்தை விட்டுருவோம். கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அவருடைய மகளை ஒரு கோயில்ல பூசாரியா இருக்கிற கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா? கடவுளே அவர் இந்துதான், இந்துக்கு பிறந்தவர்தான். அவர் கொள்கை என்ன? கடவுளே இல்லை. அவருடைய மகளை கடவுளுக்கு பூஜை செய்யறார அவருக்கு போய் பொண்ணு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. ஏன்? நான் கடவுள் இல்லைன்னு இருக்கிறேன், நீ கடவுளுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, உன் வீட்டுல கொண்டாந்து ஏமாவளை விட்டா சண்டை போடுறதுக்கா அப்படின்னு கேட்பாரா இல்லையா? அதை பார்க்கிறோம். அவ்வளவு வேணாம். ஒரு மதத்துக்குள்ளேயே பல சாதி இருக்குது, அதுலயே நம்ம பிரச்சனை வந்து யோசிக்கிறோமே. இது மதமே வேற, கொள்கை வேற, கோட்பாடு வேற, வழிபாடு வேற, கொள்கை முறை வேற, எல்லாமே வேற வேறையே போயிடுது. ஆனால் ஒரே மாதிரி சிவனு, ஒரே விஷ்ணு, முருகன், விநாயகர், ஒரு கடவுளே எல்லாருமே போற்றக்கூடிய மதத்துல கூட ஒரு சாதி இன்னொரு சாதிக்கு கொடுப்பாங்களா? அவங்க என்ன செய்யறாங்க? அது எப்படி? ஆனா சாதியை மாற்ற இயலாது. ஒரு செட்டியார் வந்து முதலியாரா மாற முடியுமா? முடியவே முடியாது. செட்டியார் தான் காலமெல்லாம். முதலியார் தான். மதம் என்பது மாறக்கூடியது. மதம் என்பது வந்து பிறவியில வர்றது கிடையாது. கட்சி மாதிரி நீங்க திமுகவில் இருக்கிறீங்க நினைச்சு அண்ணா திமுகவில் மாறிக்கலாம், அண்ணா திமுகவில் இருக்கிறீங்க திமுக மாறிக்கலாம். அந்த கொள்கை பிடிச்ச அதில் சேர்ந்துக்கலாம், இந்த கொள்கை பிடிச்ச இதுல வந்து சேர்ந்துக்கலாம். அப்ப இஸ்லாம் என்பது வந்து பிறவியில வருமே சாதி, அப்படிப்பட்ட சித்தாந்தம் இல்லை. முஸ்லீமுக்கு பிறந்தவன் முஸ்லீமா இல்லாம இருப்பான், முஸ்லீமுக்கு பிறந்திருப்பான், அவன் யாரும் இல்ல முஸ்லீம் இல்லாம இருப்பாங்க. அல்லாஹ் நம்பலன்றீங்க, அவன் பேர் அப்துல் காதரா இருந்தாலும் முஸ்லீம் கிடையாது. இறைவனை நம்பினா தான் அவன் முஸ்லீம். நபிகள் நாயகத்தை தலைவர் ஏற்றுக்கிட்டாலும் அவன் முஸ்லீமா இருப்பான். மறுமை வாழ்க்கை இருக்கு நம்பினா தான் முஸ்லீமா இருப்பான். பேருக்கு முஸ்லீமா இருந்து அவன் கடவுளை இல்லைன்னு பேசிட்டான்னு வைங்க, அவன் வந்து முஸ்லீம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து இப்ப இந்து மதத்தில் வந்து கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க. பெரியார் கூட இந்துன்றீங்க, பட்டியலில் போட்ட யாரு? கருணாநிதி இந்து தான் லிஸ்ட் பிரகாரம். பெரியார் பெரியார் கூட யாரு? இந்து தான். வீரமணி யாரு? அவர் கடவுளை இல்லைன்னாரு, கணக்கில் அவர் யாரு? இந்து தானே. யாரு இந்துவுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து நெகட்டிவ் விளக்கம் தான் கொடுக்கப்படுது, பாசிட்டிவ் விளக்கம் கிடையாது. நெகட்டிவ் விளக்கம் தான் என்ன? யார் முஸ்லீம் இல்லையோ, யார் கிறிஸ்தவர் இல்லையோ, யார் சீக்கியர் இல்லையோ, யார் புத்தர் இல்லையோ அவர் தான் இந்து. அப்படின்னா கடவுள் இல்லைன்னா அவர் இந்து தான். அப்ப கடவுளே இல்லைன்னு அவர் சொல்லிக் கொள்வாரு. அவர் யாரா இருப்பாரு? இந்துவா இருப்பாரு, இருக்கா இல்லையா? அப்படிங்கிறத இஸ்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது.
நீ கடவுள் இல்லைன்னா ஏற்றுக்கிறாட்டி எப்படி இஸ்லாத்துல இருக்க முடியும்? ஒரு கடவுள் ஒத்துக்கிட்டு தான் நீங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னு கேட்டா, ஒரு கொள்கை அடிப்படையில் பெரிய வேறுபாடு இருந்தால் அவங்களுடைய இல்லறம் இனிக்காது. நல்லது கெட்டது தெரியக்கூடிய பருவம் வரும் பொழுது அது சண்டையிலையும் விவாகரத்திலையும் முடியும். குறிப்பா பெண்களுக்கு பெரிய பாதிப்பாக அது ஏற்பட்டுரும். அப்படிங்கிறதா இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு சமுதாயம் ஒரு கொள்கை இருந்தா அவங்கள கட்டுப்படுத்த முடியும், அவங்களுக்கு பிரச்சனை வந்தா தீர்த்து வைக்க முடியும், பிரச்சனை வராமல் இருக்க முடியும் என்கிற அடிப்படையில் இதை ஒரு விதிமுறையாக இஸ்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது. வேறு ஒதுக்கிற நோக்கம். பொன் வேம்பையன், தலைவர், தமிழ்ச்சங்கம், நுகர்வோர் பாதுகாப்பு குழு, உதயமார் தாண்டபுரம், நாச்சிகுளம். இஸ்லாம் இனிய மார்க்கம் என்று தமிழகம் பூரா தாங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்தி வருவதை எல்லோரும் அறிவீர்கள். இப்படி அறிவிப்பு நிகழ்ச்சிகள் ஒரு பக்கம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்தியாவில் தீவிரவாதம், கடத்தல், கள்ளநோட்டு அடித்தல் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் அதிகமாக இஸ்லாமியர் ஈடுபடுவதாக நாம் செய்தித்தாளில் தினந்தோறும் பார்ப்பதனுடைய நோக்கம் என்ன? இப்படி ஒரு பக்கம் செய்து கொண்டே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதாக நான் அறிகிறேன். இது சரியா? இதற்கு தாங்கள் சரியான விளக்கம் அளிக்க வேண்டுகிறேன். ஐயா வேம்பையன் அவர்கள் பலருடைய உள்ளங்கள்ல இருக்கிற அந்த எண்ணங்களை கேள்வியாக வடித்திருக்கிறார். இது நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்குது. என்னன்னு கேட்டா, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய பட்டியலில் முஸ்லிம்கள் இடம் பெறுறாங்க. ஒரு பக்கம் வெடிகுண்டு வைக்கிறீங்க, தாக்குதல் பண்றீங்க, இன்னொரு பக்கம் இனிய மார்க்கம்ங்கிறீங்க. இது ஒரு முரண்பாடாக தெரியுது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியுடைய சாரம். இதுல முதல்ல இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுதுங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். பட் நடக்கிற விஷயத்துக்கு ரெண்டாவது வருவோம். இஸ்லாம் என்று சொல்வது முஸ்லீம் செய்ததெல்லாம் இஸ்லாத்துல வராது. ஒரு முஸ்லீம் குடிக்கிறார், இஸ்லாம் குடிக்க சொன்னதா யாரும் சொல்ல மாட்டாங்க. முஸ்லீம்னு சொல்லி வரதட்சணை வாங்குறார், குரான்ல வாங்காதேன்னு இருக்குது, குரான்ல இருக்குது நீ தான் பெண்ணுக்கு கொடுக்கணும் இருக்கிறது. ஆனா முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர் பெண்ட போய் என்ன செய்யறாரு? வாங்குறாரு. அவர் வாங்கினாது இஸ்லாம் ஆகுமா? அவர் இஸ்லாத்தை மீறான்னு எடுத்துக்கொள்ளணுமே தவிர, இஸ்லாத்துல முஸ்லீம்ங்கிற பெயர் வச்ச காரணத்தினால இஸ்லாமே அதை சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கிற மாட்டோம். அப்ப இஸ்லாம் எப்ப நம்ம சொல்லுவோம் என்று கேட்டா, குரான்லயோ அல்லது நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளையோ இப்படி எல்லாம் செய்யுங்கன்னு சொன்னா அது இஸ்லாம்னு சொல்லலாம். இஸ்லாத்துக்கு பேசாதானே. இஸ்லாம் என்று ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் முஸ்லீம் செய்யறது எல்லாம் இஸ்லாம் ஆகாது. இஸ்லாத்துக்குன்னு ஒரு அடிப்படை இருக்கு, குரான் இருக்கு, எங்களுக்கு வேதம். அது கடவுள் கொடுத்தது என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதெல்லாம் அதுல இருக்கு, நாங்க நம்புறோம். அதுல நீ போய் தீவிரவாதம் பண்ணு, நீ அநியாயம் பண்ணு, அடுத்த ஆளெல்லாம் கொள்ளு அப்படின்னு இருந்தா அப்ப இஸ்லாமே அதை சொல்லுது என்று அந்த குற்றச்சாட்டை இஸ்லாத்தின் மேல போடலாம். ஆனால் குரான் என்ன சொல்லுது, நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க என்று கேட்டா, இந்த மாதிரி செயல்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. ஒன்னே ஒண்ணுதான் இஸ்லாம் அனுமதிக்குது. என்ன தெரியுமா? ஒரு நாடு, ஒரு அரசாங்கம் என்று அமைந்த பிறகு அந்த அரசாங்கத்தை இன்னொரு அரசாங்கம் தாக்க வந்தால் இந்த அரசாங்கம் தன்னுடைய குடிமக்களை பாதுகாப்பதற்காக போர் செய்ய வேண்டும், ஆயுதம் தூக்க வேண்டும். அரசாங்கம் யுத்தம் செய்வதை நாட்டு மக்களை காப்பதற்காக இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது. இஸ்லாம் கடமையை ஆக்காட்டா கூட இது எல்லாரும் ஒத்துக்கிட்ட விஷயம் தான். இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் சண்டைக்கு வந்தா மன்மோகன் சிங் நாங்க அதெல்லாம் சமாதானவாதிகள் சும்மா இருந்தா விடுவோமா? அவர் என்ன பண்ணணும்? பாகிஸ்தானுக்கு எதிராக படையை இறக்கணும், நம்மளை காப்பாற்றணும், எல்லையை காக்கணும், நாட்டு மக்களை காக்கணும், சொத்துக்களை காக்கணும், மானத்தை மரியாதையை காக்கணும். அவர் என்ன செய்யக்கூடாது? நாங்கள்லாம் சண்டைக்கு போக மாட்டோம்னு சொல்ல முடியுமா? யுத்தம் என்று வரும் பொழுது ஒரு நாடு தன்னுடைய குடிமக்களை காக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகமும் யுத்தம் செஞ்சாங்க. எப்ப யுத்தம் செஞ்சாங்க? அவர்கள் மக்காவில் அவங்க 23 வருஷம் தான் இறை தூதர் என்று வாழ்ந்தார்கள். நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க 40 வயசு வரைக்கும் எந்த பிரச்சாரம் பண்ணலங்க.
பிறந்ததுல இருந்து 40வது வயசு வரைக்கும் அவங்க ஒரு மனிதராக வியாபாரியா இருந்தாங்க. 40வது வயசில் தான் நான் கடவுளுடைய தூதரு, கடவுளிடமிருந்து எனக்கு செய்தி வருது என்று பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த 40ல இருந்து 23 வருஷம் 63ல இறந்துட்டாங்க. இப்ப நபிகள் நாயகம் அவர்கள் இறை தூதர் என்ற முறையில் பிரச்சாரம் செய்த காலம் வெறும் 23 ஆண்டுகள். இந்த 23 ஆண்டுகள்ல 13 ஆண்டுகள் சொந்த ஊரில் இருந்தார்கள், மக்கா என்று சொல்லக்கூடிய சொந்த ஊரில் இருந்தார்கள். 10 ஆண்டுகள் மதீனா என்ற இன்னொரு ஊர்ல போய் அகதியாக அவங்க தஞ்சம் புகுந்தாங்க. மக்காவில் வாழ்ந்த அந்த 13 வருஷ காலத்துல அவங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கு கணக்கே இல்லை. வெட்டப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க, அவங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் நிறைய பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க, கைகால்கள் ஊனப்படுத்தப்பட்டாங்க. அப்பவெல்லாம் நபிகள் நாயகத்துடைய சகாக்கள் சொல்லுவாங்க, அளவுக்கு அதிகம் அநியாயம் பண்றாங்களே, ஏதாவது சொல்ல உத்தரவு போட மாட்டீங்களா, திருப்பி கொடுக்கட்டுமா என்றெல்லாம் கேட்பாங்க. நபிகள் நாயகம் அதை அனுமதிக்கவே இல்லை. ஆயுதம் தூக்குவது ஒரு அரசாங்கம் தான் செய்யணுமே தவிர நம்ம செய்யக்கூடாது என்ற காரணத்தினால 13 வருஷ காலமும் எல்லா விதமான துன்பங்களையும் சகித்துக் கொண்டார்கள். பிறகு மதீனாங்கிற இன்னொரு ஊருக்கு அகதியா போன உடனே அந்த மக்கள் நபிகள் நாயகத்தை அப்படி முழுசா ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டவுடனே ஒரு நாடு உண்டாவது, பெரிய சக்கரவர்த்தி ஆகுறாங்க. அவங்களுடைய ஆளுகையின் கீழே பல இந்தியாவை போன்ற ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கித்தான் இறந்து போனார்கள். அவ்வளவு பெரிய வளர்ச்சி பின்னாடி ஏற்படுகிறது. அந்த கட்டத்தில் தான் அவங்களுக்கு படையெடுத்து எதிரிகள் வரும் பொழுது யுத்தம் செஞ்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஜனாதிபதி என்ற முறையில, படை தலைவர் என்ற முறையில குடிமக்களை காப்பதற்காக போர் செஞ்சாங்களே தவிர ஒரு நாட்டுக்குள்ள வாழ்ந்து கொண்டே ஒரு மக்களுக்கு எதிராக ஒரு மக்கள் ஆயுதம் தாங்கிற வேலை இருக்குல்ல, அதை அவங்க செஞ்சதே கிடையாது. இப்ப ஜனாதிபதி தலைவராக இருந்து கொண்டு நாட்டு மக்களுக்கு செய்யற யுத்தம் தீவிரவாதமா? அதைத்தான் இஸ்லாம் அனுமதிக்கிறது. இதை இஸ்லாம் மட்டும் இல்லையே, எல்லா மதங்கள்லையும் இது இருக்குத. மகாபாரதம் கூட யுத்தத்தில் தானே சொல்லப்பட்டிருக்கிறது. ராமர் கூட யுத்தம் செஞ்சிருக்கிறார்ல. அப்ப ராமர் ராவணனுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு என்ன நியாயம் இருக்கிறதோ, அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லக்கூடியவர் எப்படி யுத்தத்தில் அவர் சாரதியாக இருந்து அவர் ஒரு பக்கம் நின்று யுத்தம் செய்திருக்கிறாரோ, அதெல்லாம் நாடுங்கிற அடிப்படையில் போர் செய்வது மட்டும்தான் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே தவிர ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டு ஒரு ஊர்ல வாழ்ந்து கொண்டு நமக்கு எதிராக இருக்கக்கூடிய நம்ம கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய மக்களை அழிக்கிறதுக்கு மார்க்க அனுமதிக்குதா? அது குர்ஆன்லயும் அனுமதி இல்லை, நபிகள் நாயகத்தினுடைய போதனையிலும் இதுக்கு அனுமதி இல்லை. இன்னும் சொல்ல போனா போர்க்களங்கள்ல கூட, போர்க்களங்கள்ல தர்மமே கிடையாது, நமக்கு தெரியும். தர்மங்கள் எல்லாம் வெளியில தான். போர்க்களங்கள்ல தனி. என்ன தனி? கொள்றது வெளியில குற்றம், போர்ல குற்றமா? போர்ல குற்றம், கொள்றதுதான் போற. அப்ப போர் தர்மம் தனியா வச்சிருக்கிறோம். அந்த போரில் கூட நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் பெண்களை கொல்லக்கூடாது. போர்ல ஒரு நாடு ஒரு நாட்டுக்கு எதிராக யுத்தம் செய்யும் பொழுது நம்ம போய் அந்த நாட்டை ஜெயிச்சிட்டோம்னு சொன்னா பெண்களை, முதியவர்களை, சிறுவர்களை, மத குருமார்களை, அரசாங்க சொத்துக்களை இதெல்லாம் செய்யாதீங்க. நாட்டை பிடிச்சது யுத்தத்துல போய் 2 நாடு சண்டை போட்டு நம்ம ஒரு நாட்டை பிடித்து கொண்டோம்னு சொன்னா, இலக்கியங்கள்ல சங்ககால இலக்கியங்கள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மன்னர்கள்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு நாடை ஜெயிச்ச உடனே அங்குள்ள பெண்களுடைய கூந்தலை வெட்டுவாங்க, அல்லது போக பொருளா பயன்படுத்துவாங்க, யானையை விட்டு குடிநீர் நீர்நிலைகளை எல்லாம் கலக்குவாங்க, யாருக்கும் யூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பயிர் பச்சைகள்லாம் அழிக்குவாங்க. அதை ஜெயிச்சிட்டோங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி தோல்வி அடைந்த நாட்டின் மீது எல்லா விதமான வரம்பு மீறலையும் கட்டவிழ்த்து விடுவார்கள். இது கடந்த கால சங்க இலக்கியங்கள் படித்தவர்களுக்கு உங்களுக்கு தெரியும். சங்க இலக்கியங்கள்ல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்தத்தில் நடந்த காரியங்கள் என்று. ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் யுத்தம் செய்தார்களே, அப்ப சொன்னாங்க, அவங்க எதிர்த்து நமக்கு சண்டைக்கு வர்றதுனால நம்ம தற்காப்பு யுத்தம் பண்றோம், அது பண்ணிக்கிறங்க. ஆனா ஜெயிச்சிட்டீங்கன்னு சொன்னா அங்க உள்ள பெண்கள் மேல கைய வைக்க கூடாது, முதியவர்களை கைய வைக்க கூடாது, பிற மதத்தினுடைய குருமார்கள், சாமியார்கள், பாதிரிகள் இருப்பாங்களே அவங்க மேல கைய வச்சிடக்கூடாது. நேர களத்துல நிக்கிறான அவனை தவிர யார் மீதும் நீங்கள் கை வைக்க கூடாது, சொத்துக்களை சேதமாக்க கூடாது என்றெல்லாம் சொன்ன மார்க்கம் இஸ்லாம். இந்த மார்க்கத்தில் இப்ப நடக்கிற செயல்களை பாருங்க. குண்டு வைக்கிறான் இஸ்லாத்தின் பெயரால், எங்க கொண்டே வைக்கிறான், ஒரு நாட்டில் இருந்துகிட்டு வைக்கிறான். இவன் ஒரு தனி நாட்டில் இருக்கிறான், இங்கதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
இங்க வாழ்ந்து கொண்டே என்ன செய்யறான்னு கேட்டா இஸ்லாத்தின் பெயரால ரயில்ல கொண்டு வைக்கிறான். ரயில்ல போறது யாரு? நான் கூட இருந்திருப்பேன், நீ கூட இருந்திருப்பீங்க. அவன் மத பாசனம் வைக்கிறவங்க அனைவருக்கும் எதிரி. இன்னும் சொல்ல போனால் அவன் என்னமோ இந்து மக்களுக்கு எதிராக வைக்கிறான்னு நம்ம நினைக்கிறோம். தப்பா கிடையாது. அந்த ரயில்ல போற பிரயாணிகள்ல இந்துக்களா ஏறி போறதுக்கு தனி ட்ரெயினா விட்டுருக்கான் உலகத்துல. அப்படிலாம் கிடையாது. ட்ரெயின்ல வைக்கிறான்னு சொன்னா ட்ரெயின்ல 100 பேர் இருந்தான்னா 90 இந்து இருந்தா 10 முஸ்லீம் இருப்பான். ஜனத்தொகை தகவாறு 10% இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஓடுற ட்ரெயின்ல 10% முஸ்லீம் இருப்பான். 20% முஸ்லீம்கள் வாழக்கூடிய மாநிலமாக இருந்தால் அந்த ட்ரெயின்ல 100க்கு 20 பேர் முஸ்லீம் இருப்பான். அப்ப சாவுறதுல முஸ்லீம் தான் சாவுறான், இந்து தான் சாவுறான், பொம்பளை தான் சாவுறா, குழந்தை தான் சாவுறா, வயசானவன் தான் சாவுறான். அப்ப இவனுக்கு தேசத்துல நாச வேலை செய்வது இவனுடைய நோக்கமே தவிர மத அடிப்படையில் அவன் சிந்தித்து இருந்தானே. ஆனால் முதல்ல முஸ்லீமை ஏண்டா கொள்றான் அப்படியா சிந்திச்சு பார்ப்போம். அவன் ஏற்றுக்கொண்டபடி பார்த்தா கூட அதுல முஸ்லீம் கொல்லப்படுறாங்களா இல்லையா? கொல்லப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் நடக்கிற தீவிரவாத செயல்கள் சொல்லக்கூடியதுல அதிகம் நடக்கக்கூடியது காஷ்மீர். வேற எங்கேயும் விட எங்க அதிகமா நடக்குது? காஷ்மீர்ல நடக்கிறது. இந்த காஷ்மீர்ல நடக்கிற தாக்குதல் இருக்க, இந்த தாக்குதல்ல பலியாகிறது யார்? இந்த யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். காஷ்மீர்ல தாக்குறான இந்த தாக்குதலில் பலியாகக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டா முஸ்லீம்கள் தான். ஏன்? முஸ்லீம்கள் தான் மெஜாரிட்டியா வாழ்றாங்க. அவன் கடத்தலோட கொண்டு வச்சாலும் வச்சவனும் முஸ்லீமு, சாவரவனும் முஸ்லீம் தான். பள்ளிக்கூடத்தில் கொண்டு வச்சாலும் வச்சவனும் முஸ்லீமு, அந்த சாவோட குழந்தையும் முஸ்லீம் தான். சட்டசபையில காஷ்மீர் சட்டசபையில கொண்டு வச்சான், அதுல உள்ள எம்எல்ஏவெல்லாம் யாரு? முஸ்லீம் தான். அப்ப சட்டசபையில கொண்டு வச்சவன் கொலை செஞ்சாலும் கொல்றவனும் முஸ்லீமு, கொல்லப்பட்டவனும் முஸ்லீமும். இந்த ராணுவத்தோட நடக்கிற மோதல்ல சாவுறாங்களே அது மட்டும்தான் அப்படி இருக்காது. ராணுவத்தோட நடக்கிற மோதல்ல அப்ப முஸ்லீம் இருக்க மாட்டான் ஜாஸ்தியா. மற்ற எல்லா குண்டு வெடிப்புகள்லையும் காஷ்மீர்ல சாவுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நாங்க தான் ரொம்ப வெறுக்கணும். நீங்க வெறுக்கிறதை விட அவர்களை நீங்க வெறுக்கிறீங்களே அதை விட 1000 மடங்கு நாங்க வெறுக்கணையே. எங்களை தான் அழிக்கிறான். இஸ்லாம்ங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களால் கொல்லப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தால் நாங்க முஸ்லிம்களும் கொள்றான். காஷ்மீர்ல நடக்கிற எல்லா தாக்குதல்களையும் 99% சாவுறது யார் என்று கேட்டால் முஸ்லீம் தான் சாவுறான். அதை விடுங்க, ஈராக்கில் குண்டு வச்சு சாவடிக்கிறாங்களே, அமெரிக்க சோல்ஜரை அடிக்கிறான். ஈராக்கில் சாவுறது யாரு? அவனும் முஸ்லீமும். சாவடிக்கிறவன் யாரு? அவனும் முஸ்லீமும். ஈராக்கில் இந்த ஜிஹாதுன்னு பேரை பயன்படுத்தி கொண்டு இந்த குண்டு வெடிப்புலாம் நடத்துறாங்களே, கார் குண்டு, பஸ் குண்டு, இதுல சாவரவன்லாம் யாருங்கிறீங்க? பள்ளிவாசல் கொண்டு குண்டை வைக்கிறான். வைக்கிறவனும் முஸ்லீமு, சாவரவனும் முஸ்லீமு. அப்ப இந்த மாதிரியான ஒரு தாக்குதலாம் நீங்க பார்க்கும் பொழுது இவர்கள் இஸ்லாத்துக்கு இதை செய்யறாங்கன்னு உங்க மனசுக்கே ஒத்துக்கிறதா? முஸ்லீம்களுக்காக இதை செய்யறார்கள் உங்க மனசாட்சி இதை ஒத்துக்கிறோமா? அவன் கொள்றது எங்களை தானே. முஸ்லீம் அவன் கொன்று குவித்து கொண்டு இருக்கிறான்னு நம்ம சொல்றோம். ஈராக்கில் கொன்றாலும் முஸ்லீம் தான். ஈராக்கில் இந்துக்களா கொல்லப்படுறாங்க, ஈராக்கில் கிறிஸ்தவர்களா கொல்லப்படுறாங்க. ஈராக்கில் இவன் மதத்தின் பெயரால் நடக்கிற தாக்குதல்ல அழிந்து போவது முஸ்லீம்கள் தான். எகிப்துல இதே மாதிரி ஒரு குரூப் தலையெடுத்து செய்யறானுவ, அங்க கொல்லப்படுறவன் யாரு? அதுவும் முஸ்லீம் தான். அல்ஜீரியாவில் கொல்லப்படுறான், அவனும் முஸ்லீம் தான். இந்தியாவில் கூட காஷ்மீர்ல தான் அதிகமா கொல்லப்படுறாங்க, கொல்லப்படுறவன் முஸ்லீம். இப்ப நம்ம விளங்கிக்கிறோம், இவன் முஸ்லிம்களுக்காகவும் இவன் செய்யவில்லை, இஸ்லாத்திற்காகவும் செய்யவில்லை, நாட்டில் பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு செய்கிறான். போற உயிர் முஸ்லிம் உயிரா இந்து உயிராங்கிறது அவனுக்கு கவலை கிடையாது. அவனுக்கு நாட்டில் பிரச்சனை ஏற்படுங்கிறது செய்யறான். அதனால என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த மாதிரியான செயல்களை முஸ்லிம்களாகிய நாங்கள் ஆதரிக்கவே இல்லை. நான் கேட்கிறேன், இந்த மாதிரி காஷ்மீர்ல நடக்கக்கூடிய தீவிரவாத செயல்களை முஸ்லீம்களுக்கு சில கட்சிகள் இருக்குதுல்ல, முஸ்லீம்களுக்குன்னு சில சங்கங்கள் இருக்குல்ல, அவங்க யாரும் ஆதரிச்சாங்களா? இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் எவ்வளவோ முஸ்லீம் சமுதாய அமைப்புகள் இருக்கின்றன. நல்ல வேலை அப்படி யாராவது சொன்னாங்களா? எல்லாருமே கண்டிக்கிறாங்க, பள்ளிவாசல்ல கண்டிச்சு பேசுறாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், இது தப்புன்னு சொல்றோம். அப்ப ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் அதை கண்டிக்கிறோம். 1-2 பேர் இஸ்லாத்தையும் புரிந்து கொள்ளாம அவன் ஏதோ ஒரு சுயநலனுக்காக வேண்டி இது மாதிரியான தீய செயலில் ஈடுபடுறான் என்பதுதான் யதார்த்தம். இதை இஸ்லாத்தோடும் சம்பந்தப்படுத்தக்கூடாது. பெரும்பான்மையான முஸ்லிம்களாகிய நாங்கள் இதை ஆதரிக்கிறோம். எந்த ஒரு பள்ளி வாசல்லையும் இதை ஆதரித்து பேசியது கிடையாது. எந்த ஒரு லட்சம் பேர் வைத்திருக்கிற முஸ்லிம் இயக்கங்கள் கூட இந்த காஷ்மீர்ல நடக்கிற தாக்குதலை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? சொன்னது கிடையாது. அது அந்த செய்யறவன் மட்டும் செய்யறான்,
ஆனால் ஒரு விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும், முஸ்லீம்கள் இதை செய்யறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம்ல, முஸ்லீம்ல இப்படிப்பட்டவன் இருக்கிற மாதிரி எல்லா மதத்திலும் இருக்கிறான். அது ரெண்டாவது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் முஸ்லீம் செய்யும் பொழுது மாத்திரம் மீடியாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அதை இஸ்லாத்தோட சம்பந்தப்படுத்தி செய்தி போடுவாங்க. முஸ்லீம் தீவிரவாதிகள்ங்கிற ஒரு வாசகத்தை போடுவாங்க. நான் கேட்கிறேன், காஷ்மீர்ல நடக்கிற மாதிரி வேற மாநிலங்கள்ல இது மாதிரி நடக்கலையா? அஸ்ஸாம்ல நடக்கலையா? மேகாலயாவில் நடக்கலையா? பீகார்ல நடக்கலையா? ஆந்திராவில் நக்சலைட்டுகள் தாக்குதல் நடத்தலையா? அதுல நூற்றுக்கணக்கான போலீசாரும் பொதுமக்களும் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கலையா? ஆனால் அஸ்ஸாம்ல தாக்குதல் நடத்துறான அவனுக்கு என்ன பேர் சொல்ல மாட்டாங்க, அவன் என்ன மதத்தில் இருக்கிறான்னு அதை சொல்ல மாட்டாங்க. அதுக்கு உள்வா தீவிரவாதின்னு போட்டுருவாங்க. அதுக்கு அவனுடைய கட்சியை போட்டு விட்டுருவாங்களே தவிர மதத்தை போட மாட்டேங்கிறாங்க. முஸ்லீம் சொல்லி அவன் காஷ்மீர்ல செஞ்சா மட்டும் அவனை காஷ்மீர் தீவிரவாதின்னு சொல்லுங்க, இல்லைன்னா அவன் ஒரு சங்கம் வச்சிருப்பான்ல அதை சொல்லிட்டு போங்க. எப்படி பேப்பர்கள்ல செய்தி வருது, முஸ்லீம்ல எவனாவது ஒரு கிறுக்கன் செஞ்சிட்டான்னு சொன்னா ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் நாங்கள் வெறுத்தும் கூட அதுக்கு பேரு இஸ்லாமிய தீவிரவாதி என்று சொல்லி அவனுக்கு இஸ்லாமிய முத்திரை ஏன் மீடியாக்கள் குத்துறாங்க? ஏன் மற்றவர்கள் செய்யும் பொழுது மாத்திரம் அது இந்து என்றோ கிறிஸ்து என்று சொல்ல மாட்டேன் என்கிறார்கள்? இப்ப இலங்கையில தாக்குதல் நடக்கிறது, விடுதலை புலிகளுக்கும் சிங்கள ராணுவத்துக்கும். எல்லாருக்கும் தெரியும் விடுதலை புலின்னு சொன்னாலே பெரும்பாலும் இந்து மக்கள் தான் இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் அதில் கிடையாது. 3 இனமா இருக்கிறார்கள் இலங்கையில. அந்த விடுதலை புலிகள் தனி இனமா இருப்பார்கள், முஸ்லிம் தனி இனமா இருப்பார்கள், சிங்களவர்கள் தனி இனமாக இருப்பார்கள். அப்ப அதுல எல்லாரும் இந்துன்னு தெரிஞ்சா கூட யாராவது அதை இந்துக்கள் சொல்லுவோமா? அதை விடுதலை புலின்னு தான் சொல்லுவோம், பேப்பர்ல அப்படித்தான் சொல்லுவான், மீடியாக்கள் அப்படித்தான் வரும். அந்த மாதிரி சொல்லாம மீடியாக்கள் என்ன பண்றாங்கன்னா முஸ்லிம் தீவிரவாதின்னு போட்டு அவனுக்கு இஸ்லாமிய முத்திரையை கொடுத்து அதை மக்கள்கிட்ட விடுறதுனால எல்லாம் இவங்க தானே பண்றாங்க, முஸ்லீம் தானே பண்றாங்கிற ஒரு தோற்றம் வந்துருக்கு. நான் பண்ணலன்னு சொல்லல, எல்லா சமுதாயத்திலும் இப்படி 4 பேர் இருக்கிறான். நான் தூக்கவர்களை சொன்னபடி எல்லா சமுதாயத்திலையும் 4 கிறுக்கன் இருக்கிறான். அவனை எல்லாரும் சேர்ந்து தனிமைப்படுத்தணும், அவனுக்கு மதத்தை கொடுக்க கூடாது. அவனை இஸ்லாமிய தீவிரவாதி என்றோ முஸ்லிம் தீவிரவாதின்னு சொல்லாம வெறும் தீவிரவாதின்னு சொல்லுங்க, வெறும் பயங்கரவாதின்னு சொல்லுங்க. இதுக்கு மேல ஏதாவது வார்த்தை இருந்தால் அது கூட சொல்லுங்க. அவனுக்கு ஏன் கலரை நம்ம சுமத்துறோம்? அந்த கலர் சுமத்துனதுனாலதான் இது மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுது. அடுத்து என்ன, இந்த கள்ள நோட்டு அடிக்கிறது, கடத்தல் பண்றது, இதுல எல்லாம் முஸ்லீம் தானே வர்றாங்க என்ற ஒரு இதையும் அவர்கள் சொன்னார்கள். அதுவும் இப்படித்தான், கள்ள நோட்டு அடிக்கிறது எல்லாரும் தான் இருக்கிறாங்க. உதாரணம் பத்திரம் அடிச்சாங்கல்ல, பத்திர ஊழல் நடந்துகிட்டு இருந்துச்சுலங்க, அதுல கைது செய்யப்பட்டதுல முஸ்லீம் எவ்வளவு, முஸ்லீம் அல்லாதவங்க எத்தனை பேரு? கோடிக்கணக்கான ரூபா நோட்டை விட அதிகமாக ஊழல் அடிச்சு சம்பாதிச்சிருக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நாளா தேசத்துடைய ரகசியத்தை காட்டி கொடுத்தார்கள் சொல்லி கடற்படை விமானப்படையை சேர்ந்தவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டாங்களா? இதுல ஒரு முஸ்லீம் உண்டா? அப்ப அப்படிலாம் கிடையாது. எவனாவது ஒரு முஸ்லீம் மாட்டினா மட்டும் அவனுடைய மதத்தை சேர்த்து என்ன செய்யறாங்க, எழுதிடுறாங்க. ஏர்போர்ட்ல நீங்களே பேப்பர்ல பார்க்கலாம், ஏர்போர்ட்ல நட்சத்திர ஆமைன்ற ஒண்ணு கடத்திட்டு போனாங்க. அதை பிடிக்கிறாங்க, பிடிச்சான்னா கடத்தணும் பேரை போட்டு போயிட வேண்டியான, அதுல இஸ்லாமிய கலரை போட்டு இவர் முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த இவர் கடத்தினான், அதுக்கு என் சமுதாயத்தை சேர்க்கணும், அவன் ஒரு பேரை போட்டுட்டு போயிட வேண்டியதானே. இப்படி எது செஞ்சாலும் முஸ்லீம்கள் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அது இஸ்லாமியர்களை சேர்ந்து செய்யற மாதிரி ஒரு நியூஸ் ஆக்குற காரணத்தினால இப்படி ஒரு கருத்துருவாக்கம் ஏற்பட்டது. ஆனால் நாங்கள் வன்மையா ஒட்டுமொத்தமாக நாங்கள் இதை கண்டிக்கிறோம். இஸ்லாம் கண்டிக்கிறது, தீவிரவாதம் என்பது ஆயுதத்தை தூக்குவது என்பது ஒன்று அரசாங்கம் செய்ய வேண்டும், இல்லையானால் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்வதற்கு தூக்க வேண்டும். இப்ப நீங்க தனியா போய், இது முஸ்லீமுக்கு மட்டும் இல்லை, இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவரோ தனியா போயிட்டு இருக்கிறீங்க, உங்களை ஒருத்தன் கொல்ல வர்றான், திருப்பி குத்தலாம், இல்லை நீ உங்களை கொண்டு போயிடுவானே. இது எல்லா மனுஷனுக்கு அரசாங்கத்தில் இப்படி உண்டு. தற்காப்புக்காக ஒருவன் கொலை பண்ணி இருந்தான்னு சொன்னா அது கொலை இல்லை. ஒரு பெண்ணை கற்பழிக்கிறாங்க, அவ அவனை கொலை பண்றா, அவ கொலை குற்றவாளி ஆக மாட்டான். ஏன்? கற்பை காத்துக் கொள்வதற்காக அவ கொல்ற உரிமை அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சட்டத்திலேயே. அதை இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஆயுதம் தாக்குவது தூக்குவது என்பது ஒரு அரசாங்கம் தூக்க வேண்டும். இல்லை என்று சொன்னா உனக்கு ஆபத்து வரும்போது அவனிடமிருந்து உன்னை காத்துக் கொள்வதற்கு ஆயுதம் தூக்கணும். அவன் அறுவடை எடுத்துட்டு வந்தான்னு சொன்னா கடையை கொடுத்து நம்ம காரியம் பண்ணிட்டு போயிடுவான். இது இந்துவுக்கும் சொல்லுது, முஸ்லீமுக்கும் சொல்லுது, கிறிஸ்தவனுக்கும் சொல்லுது, எல்லா மனுஷனுக்கும் இஸ்லாம் சொல்லுது. உன்னையே காப்பாத்திக்க, உன்னை அழிக்கிறதுக்கு நீ தலையை தலை வணங்கிறாத,
இது தப்புன்னு சொல்ல முடியுமா? இது தீவிரவாதமா? ஒருவன் அவனையே காப்பாற்றிக் கொள்ள இந்த அறிவுரையை தவிர இவங்க சொல்லக்கூடிய சொல்லுக்கும் செயலுக்கும் இஸ்லாம் ஒருபோது அங்கீகாரம் கொடுக்கல என்பதுதான் உண்மை. மீடியாக்களால் அப்படி சித்தரிக்கப்பட்டதுனால அந்த தோற்றம் ஏற்பட்டுருச்சு. அதனாலதான் வேம்பையன் அவர்கள் அந்த கேள்வி இப்படி கேட்கிறாங்க.